காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நமக்கு ஒன்று கொடுத்துட்டு போனார். சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி காலையில் எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு பிரச்சனையோ உங்கள் இருதயத்திலேருந்து ஒன்று எடுக்க முடியாது. என்ன எடுக்க முடியாதுன்னா, ஆண்டவர் கொடுக்குற அந்த பீஸ், ஆண்டவர் கொடுக்குற அந்த சமாதானம். ஒரு முறை ஒரு ஃப்ளைட்டில் எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ராவல் பண்ணும்போது திடீரென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் பயங்கரமாக குலுங்க ஆரம்பித்தது. எல்லா பயணிகள், எல்லா பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு பையன் அமைதியாக உட்காந்துருந்தானா. அப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கிற சீட்டில் இருக்கிற கேட்டாரா, எப்பா எல்லாம் உயிருக்கு பயந்து நாங்கள் கத்துறோம், நீ நல்லா ஜாலியாக அமைதியாக உட்காந்துருக்கிறிய, எந்த கவலை இல்லையா உனக்கு, உயிரை கத்து உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டாலாம். அப்போ அந்த மகன் சொன்னானா, எனக்கு பயம் இல்லை, ஏன்னா இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறவர் யாருன்னா என்னுடைய தகப்பன். என் தகப்பன் ஓட்டுறதுனால எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், சுகமாக என்னை கொண்டு போயிடுவார். அதே போல் தான் நான் சொல்லுகிறேன், என்ன போராட்டம் இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். தைரியமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா போராட்டத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஏன்னா நம்மளை வழிநடத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு அநேகர் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களில் போய்கொண்டிருக்கலாம், ஆனால் நீர் கொடுத்த அந்த சமாதானத்தை யாருமே எடுக்க முடியாதப்பா. இதனால் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் அந்த பீஸ் ஆண்டவரை தன்னுடைய இருதயத்தில் உணர உதவி செய்யுங்க. வேலையில் போராட்டம், ஸ்கூலில் போராட்டம், மேனேஜ்மெண்ட் போராட்டம், கொலீக்ஸோட போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் அந்த பிள்ளைகள் சந்திக்கலாம். ஆனால் நீர் கொடுத்த அந்த சமாதானம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆளுகை செய்யட்டுமப்பா. அநேக குடும்பங்கள் சமாதான கேட்டில் இருக்கிறாங்க. அன்ற அநேக குடும்பங்கள் அன்ற குடிக்கு அடிமையாக இருக்கிறது, கடன் பிரச்சனை அடிமையாக இருக்கிறாங்க. அன்ற பிள்ளைகளுடைய கதை எதிர்கால திட்டத்தில் பெரிய கேள்விக்குறிகள், நிறைய போராட்டத்தில் இருக்கிறாங்கப்பா. ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவரை அந்த சமாதானத்தை அந்த பிள்ளைகளுக்கு நிலைத்து நிற்க வைங்க. அதுலேருந்து வெளியே வர உதவி செய்யுங்க. ஆண்டவர் ஒரு காலத்தில் சொல்லணும், கர்த்தர் எல்லாவற்றிலும் எங்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி. அதனால் அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. அப்பத்தி தண்ணீர், எண்ணெய், மாவு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. பாதுகாப்பை கட்டளை எடுங்கப்பா. வெளியில் போகிற பிள்ளைகள் சுகத்தோட வீட்டுக்கு திரும்பி வரட்டும் ஆண்டவரை. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. விசேஷமாக சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. எஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்க. அநேக கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. திருச்சபை கட்டுகிற காரியத்தில் எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. ஜனங்களுடைய இதயத்தில் பேசுங்க ஆண்டவரை. நீர் மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. நீரை கூட வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் உங்களில் நிலைத்திருப்பதாக. God bless you.